மக்கள் கொண்டு வரும் புரட்சி தலைவருடைய எங்கள் அன்பு தளபதியும் எங்களுக்கு வழிகாட்டியாகவும் வருங்கால சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் அருமை அண்ணன் மக்களுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் வருங்கால சட்டமன்ற சட்டமன்ற உறுப்பினர் சேலை வழங்கியும் அருமை அண்ணன் மணிவண்ணன் அவர்கள் என் வருங்கால சட்டமன்ற உறுப்பினர் அண்ணனுக்கு சால்வை அளிப்பார். சிங்கமூர்த்தி அவர்கள் எங்கள் வருங்கால சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தன்சிகன் அவர்களுக்கு சால்வை அளிப்பார். என்னுடைய முன்னாள் நகர செயலாளரும் என் டிஎம் சால்வை அளிப்பார்கள். இந்த சால்வை அளிப்பார்கள். முன்னாள் முன்னோடி செல்வனுடைய மூத்த மகன் பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினம் மகளிர் தினம். உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். நம்முடைய புரட்சி தலைவி அம்மா பிறந்த தின விழா என்ன ஒன்னா சேர்ந்து வந்திருக்கோம். உங்களை மதிக்கக்கூடிய அம்மா, பெண்களை தலைவி 78வது ஆண்டு பிறந்த தின விழா. அந்த விழாவிற்கு ஏதாவது உங்களால் முடிந்த நலத்திட்டங்கள் செய்யணும்னு நம்முடைய புரட்சி தலைவர், எழுச்சி தலைவர், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், அந்த திருநெல்வேலியை மீட்போம். ஆக இப்படி எங்களுக்கெல்லாம் அறிவுறுத்தி நலத்திட்டங்களை கொடுப்பதற்காக நம்முடைய பகுதியில் சிறோடு சிறப்போடு நலத்திட்ட உதவிகளை செய்வதற்கு ஏற்பாடு செய்த மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் வட்ட செயலாளர் சீனிவாசன் அவர்களே, அருமையான டிஎம் ராஜன் அவர்களே, டிசிடி பாஸ்கர் அவர்களே, நெடுமாறன் அவர்களே, டைசன் அவர்களே, வெங்கடேசன் அவர்களே, இன்னொரு வெங்கடேசன் அவர்களே, மகநகர் காவல்துறை வந்திருக்குது. சங்கர் நகருக்கு ஒரு காவல்துறை இடம் இல்லை, அவங்களுக்கு அலுவலகம் கட்டுறதுக்கு இடம் இல்லை. இந்த பல்லாவரம் தன்சிங்கிறதுனால தான் இன்னைக்கு அந்த காவல் நிலையம் அங்க வந்துச்சு. அந்த மலை மேல குடிநீர் தொட்டி செம்பரம்பாளையத்துல வந்து தண்ணி கொண்டு வந்ததுனால அந்த மலை மேல தொட்டி கட்டினதுக்காக தனியாக அந்த வருவாய்த்துறை மந்திரியை பார்த்து, வருவாய்த்துறை செயலாளரை பார்த்து அந்த இடத்த நாம வாங்கி கொடுத்ததுனால தான் இன்னைக்கு அங்க ரிஜிஸ்டர் ஆபீஸ், இன்னைக்கு அந்த இணைப்பு மையம், ரெஜிஸ்டர் ஆபீஸ், காவல மருத்துவமனை எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்கு. அது யாரால வந்தது உணரணும். அதே மாதிரி திருநெல்வேலிக்கு ஒரு காவல் நிலையம் கிடையாது. திருநெல்வேலிக்கு காவல் நிலையம் குரோம்பேட்டையில அது ஒரு தனியார் இடத்துல அது இடம் இருந்தது. அத இங்க ஒரு ரவின்னு ஒரு ஈஓ, அந்த ஈஓ கிட்ட நீங்க அதை தீர்மானம் வச்சு கொடுங்க, நாங்க அந்த இடத்த ஹவுசிங் போர்டில் ஒதுக்கி கொடுக்குறோன்னா அந்த வைக்க மாட்டேன். உடனே போய் உள்ளாட்சித்துறை அமைச்சர்கிட்ட சொல்லி அவனுக்கு போன் பண்ணி அந்த தீர்மானத்தை வச்சு இன்னைக்கு குரோம்பேட் காவல் நிலையம் வந்ததுன்னா அது யோசிச்சு பாருங்க. இது மாதிரி நமக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அதே மாதிரி பண்ணலாம். குடிநீர் செம்பரம்பாளையத்துல தண்ணி கொண்டு வந்தப்ப எங்களுக்கு தண்ணி தேய்க்கிறதுக்கு இடம் இல்லை. அதை இன்னைக்கு அந்த உழவர் சந்தை இருக்குது, அது நம்முடைய வருவாய்க்கு சொந்தமானது. அதை கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அது கட்டுப்பாடுல இருக்குது. அந்த அங்க சொல்லி அந்த யூஓக்கு சொல்லி தீர்மானத்தை வச்சு வாங்கி அங்க குடிநீர் தொட்டியை கட்டி கொடுத்தோம். அந்த காவல் நிலையமா தன்சிங் கொண்டு வந்தது. என்ன செய்தார் அந்த எம்எல்ஏ? கார்ல கண்ணாடி ஏற்றிக்கிட்டு போன்ல பேசிக்கிட்டு போதுதான். இன்னும் உங்களுக்கு தேர்தல் வர தப்ப நான் நிறைய பேசுறேன். ரொம்ப நேரமா நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களை காத்திருக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை. என்னைக்குமே நான் உங்களோட இருப்போம். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல இருந்தவனை தேர்ந்தெடுத்ததுக்கு நன்றியோட இருக்கும். மறுபடியும் தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுக்காக உழைக்க தயாரா இருக்கும். அதே நேரத்துல
எடப்பாடியார் முதலமைச்சர் ஆனார்னா நீங்க எப்ப வேணாலும் சந்திக்கலாம், என்னை எங்க வேணாலும் கூப்பிடலாம், வாங்க முதலமைச்சரை சந்திக்கலாம், நாங்க பார்க்கணும், நீங்க வாங்கன்னா கூட்டி போக தயாரா இருக்கு. நெமிலிச்சேரின்னு சொன்னேன், நெமிலிச்சேரியில ஏரி ஆழப்படுத்தினாங்க. அங்க இருக்க பொதுநல சங்கம்லாம் சேர்ந்து அந்த ஏரி ஆழப்பட்டப்ப அதுக்குள்ள அந்த சேரம் சங்கதியை மாறி வெளியே போட்டப்ப எடுத்து போய் கொட்டுறதுக்கு இடம் இல்லை. அங்க இருக்கிற நலச்சங்கங்கள் அந்த இடத்த சுத்தம் பண்ணவங்க என்ன கேட்டாங்க, அழுகுனாங்க, முதலமைச்சர் கூட்டி போனாங்க. எடப்பாடியார் முதலமைச்சர் அவங்கள கூட்டிட்டு போய் பக்கத்துல நிக்க வச்சு ஒரு புகைப்படமா எடுத்து அந்த குப்பையும் அகற்றுவதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்தாங்க. வேங்கடமங்கலத்துல வந்து 50 ஏக்கர் இடம் குப்பையெல்லாம் கொண்டு போய் அதெல்லாம் இன்னும் ஒன்றும் காணும். அதெல்லாம் தேர்தல் நேரத்துல உங்களுக்கு விவரமா சொல்றோம், நோட்டீஸ் போட்டு கொடுக்குறோம். தயவு செய்து மறுபடியும் அந்த தப்பு துணியை பண்ணாதீங்க, திரும்ப ஏறி ஆழப்படுத்தி கொண்டு போறோம்னு பண்ணாதீங்க. நான் திருநெல்வேலி ரங்கநாத பெருமாளுடைய குளத்தை நான் வந்ததுன்னு சீர் பண்ணேன், கொஞ்சம் ஆழப்படுத்தினேன். இப்போ அதே தான் ஆழப்படுத்துறாங்க. ஆனா 5 வருஷம் போட்டு தான் அவங்க பண்ணாங்க, ஒரே மாசத்துல எடுத்து செய்தார். ஆக எதையுமே மக்களுக்காக தேவையானதை உங்களோட பிறந்தவர் சொந்த பந்தங்கள், நீங்க எனக்கு சொந்தமா இருக்கீங்க, நான் உங்களுக்கு சொந்தமா இருக்கேன். எவனோ வெளியூர்காரனை கொண்டு வந்து தேர்ந்தெடுத்தாரு, வெளியூர்னா யாரும் கோச்சிக்காரு. இப்ப இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் இருக்கான பர்மாவில இருந்து ஓடி வந்தவன் அகதி. ஆனா அவன் வந்து சிவகங்கையில இருந்து புறம்படைக்கு வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்தவன் தான். நீங்க பெரிய கார்ல போறான். ஆனா நாங்க வந்து சட்டமன்றத்துல யாரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகுறாங்களே அவங்க கிட்ட இருந்து கைப்பட எழுதி வாங்குவாங்க. நீ எங்க பிறந்த, உன் அப்பா பேர் என்ன, உன் மனைவி பேர் என்ன, உன் பிள்ளைங்க பேர் என்ன, கொஞ்சம் தயவு செய்து சொன்னாங்க முடிச்சிடுறேன். கேட்பாங்க நீ எங்க பிறந்த, யாரு கூட பிறந்த, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க அப்படின்னு கேட்பாங்க. அது கைப்பட எழுதி கொடுக்கணும். அதுல எழுதி கொடுக்குறாரு. சிவகங்கையில பிறந்த 2016 எழுதி கொடுக்குறாரு. சிவகங்கையில பிறந்தேன், நானு BA படிச்சேன் அப்படின்னு எழுதி கொடுக்குறாரு. 2016 மறுபடியும் 21 தேர்தல் வரப்ப 2021 டைரிக்கு எழுதி கொடுக்குறாரு, நான் சென்னையில பிறந்தேன்னு சொல்றேன். அப்பவும் BA படிச்சேன்னு இருக்கிறார். ஆனா இந்த புத்தகத்துல எழுதி கொடுக்குறாரு SSLC படிச்சேன்னு தான் எழுதி கொடுக்குறாரு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா BA போட்டுக்கிறாரு, ஆனா SSLC தான் படிச்சேன்னு. அவரை நம்பி பொண்ணை கொடுத்தவன் 2 பையன், அவனுக்கு 2 பையன்ல ஒரு பையனை இங்க அவர் வளர்ந்துட்டார் இல்லையா, ECR ரோட்ல கொண்டு போயிட்டாரு. அங்க கொட்டிவாக்கம், நீலங்கரை, ஈஞ்சம்பாக்கம் பக்கம் போய் வீடு வாங்கி அவர் பிள்ளைய அங்க வாழ வச்சுட்டாரு. அந்த புள்ள என்ன பண்ணுச்சுன்னா வீட்டுக்கு ஒரு வேலை, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை பொண்ணு அது படிக்கணும்ன்றதுனால அது வீட்டு வேலையை கூப்பிட்டு அது சரியா வேலை செய்யறன்னு கொடுமைப்படுத்தி சிகரெட்டை பிடிச்சி அது மேலெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு இவரும் ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டாரு, அவர் பிள்ளையும் தேடி விட்டான். இந்த மாதிரி ஆளுங்களை தான் திமுகவில் வளர்க்குறாங்க. எங்களை மாதிரி இருக்கிறவங்கள ஏழை எளியவங்கள, உங்களோட சேர்ந்தவங்கள, உங்களோட பிறந்தவங்கள என்னைக்கும் நம்ம அம்மா வளர்க்கிறாரு. அம்மா கிட்ட நின்று பேசுறதுக்கு நம்ம இருக்கக்கூடாது, ஆனா குனிஞ்சு தான் பேசுவோம். அது மிலிட்ரி. இன்னைக்கு அதே தான் எடப்பாடி அந்த முறை ஆட்சிக்கு வந்தாருன்னா நல்லதை பண்ணுவாரு. எல்லாருக்கும் வீட்டு குடும்ப தலைவர்களுக்கு அத்தனை பேருக்கு 2000 ரூபாய். ஓகே பின்னாடி சார் சார் தலைவர் பின்னாடி அவனை கூட கூட்டிட்டு போங்க, அவனை கூட கூட்டிட்டு போங்க. கைடா வருது. வாங்க வாங்க என்னக்கா வேண்டாவா வேண்டாவா
நிக்க வச்சு பேசாத பின்னாடி வர்றதுக்கே லேட் ஆகுது. அப்படியே நிக்காது போயிடுப்பா வயு போயிட்டு
அதை திருப்பி யாருடா அவங்க வரல ஐயா